என்னத்தே கூப்பிட்டீங்களோ? என்னத்தே இல்லத்தே லேசா தலைவலிக்க மாதிரி இருந்தா அந்த ஆளை படுத்தேன்னா உறங்கிட்டேன். நீங்க இப்ப கூப்பிட்ட வரவுதான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு தே. எங்க அப்பாட்டியா? எங்க அப்பாட்ட எதுக்கு வாங்கணும்? இப்ப என்னத்தே பிரச்சனை உங்களுக்கு? இல்லத்தே என்னதான் செய்யணும்? ரூபா இருந்தா ஹோட்டலுக்கு போயிடலாம் தே. வாயாம கடன் சொல்ல முடியாதுல்ல. பதினோரு மணிக்கெல்லாம பசிக்குது. சரி தே. இது எப்ப பார்த்தாலும் ஏன் கோவமாவே பேசுறியான்ட்ட? கோவக்காய தின்றுக்குமோ? எனக்கே சுவார் மட்டும் தான் வடிக்க தெரியும், குழம்பு வைக்க தெரியாது. இந்த கிழவி காலையில இருந்து சோத்த பொங்கு கறிய வை, சோத்த பொங்கு கறிய வைங்குது. தெரிஞ்சா வைக்க மாட்டாங்களா? இது நல்லா குத்துக்கள் மாதிரி தானே உட்காந்து கிடக்கு, செய்ய வேண்டியது தானே. நான் இல்லாத நாள் அங்க இதான் செஞ்சுட்டு கிடந்திருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல இதான் செஞ்சிச்சு. இப்போ மட்டும் என்ன வலிக்குதுன்னு தெரியல கிழவிக்கு. வேலைக்கும் போவாதான், வீட்லயும் வேலை செய்யாதான். இது நல்ல கதையா இருக்க. என்னை பார்த்தா இதுக்கு எப்படி தெரியுது? வேலைக்காரி மாதிரி தெரியுதோ? காலையில இருந்து வேலைய வீட்டே கிடக்கு. இது சரியில்லையே. எங்க அம்மையை போய் பார்க்கணும், கீதா வேற போய் பார்க்கணும். ஆளுமேக்காகிட்ட நான் போய் பார்த்து பேசி எங்கான்னு சொன்னேன். இந்த கிளவி என்னடானா கறிய வைங்குது. கறி வைக்க தெரிஞ்சா நாங்க வைக்க மாட்டோமா? இப்ப எப்படி வீட்டை விட்டு வெளியே போவ? இது ஏன் போறா, எதுக்கு போறா, கறி வைக்க சொன்னேன்னு கேக்குமே. என்ன செய்யலாம்? அதான் இந்த வீட்டுல காய்கறி பருப்பு எதுவுமே இல்லையே. என்னத்தை போட்டு கறி வைக்க? இதை சொல்லியே காய் வாங்கிட்டு வரேன்னு அதுக்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு ஓடி போயிருவோம். போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு மெதுவா வரலாம். மெதுவா இருந்தாலும் சரி, சீக்கிரமா இருந்தாலும் சரி, என்னையெல்லாம் கறி வைங்கோ. கிளவி எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பிடிச்சி யாசுமே. பேசாம ரூபாய் வாங்கிட்டு முதல்ல அம்மா வீட்டுக்கு போவோம். கண்டிப்பா அம்மா ஏதாவது கறி வச்சிருப்பா. அம்மாட்ட இருந்து ஏதாவது கறியை வாங்கிட்டு வந்து கிளவிக்கு கொடுத்துட்டு நம்மளும் தின்னுட்டு இன்னைக்கு எப்படியாவது சமாளிச்சிருவோம். நாளைக்கு வேணா குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். எத்தே எத்தே அது வந்து கறி வைக்கிறதுக்கு எந்த காயுமே இல்லத்தே. ஒரு வெங்காய தக்காளி கூட இல்லத்தே. வெங்காயம் தக்காளி கூட இல்லாம என்ன கறி வைக்க? ஏத்தே புளி பிணையறதுக்கு புளி இல்லத்தே. தேங்காய் இல்லத்தே, பொரிகடலை இல்லத்தே. அரிசி மட்டும் தான் இருக்கு. ஏத்தே ஊறுகாய் பாக்கிட்ட வாங்கிட்டு வர்றதுக்கு நான் போய் காய் வாங்கிட்டு வந்து கறி வச்சிருவேன். இல்லத்தே இல்லத்தே, அவரே இப்பதான் வேலைக்கு போயிருக்காரு. அவரு எப்படி ரூபா தருவாரு? உங்ககிட்ட இருந்தா தாங்கத்தே. ஓடி போய் காய் வாங்கிட்டு ஓடி வந்து கறி வச்சிருக்கேன். ஏத்தே சோர்லாம் இருக்கும் தே, அரிசி நிறைய இருக்கு, காய்கறி தான் இல்ல. ஏத்தே எங்க அப்பாட்ட எங்க அப்பா வேலைக்கு போயிருப்பாவ்ல. ஏத்தே ஒரு 50 ரூபா தான் தே ஆகும். தாங்களா வாங்கிட்டு வரேன்.
சரி தேய், அப்போ இதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. சூப்பர் ஐடியாவா? என்னது? நான் கடைக்கு போயிட்டு வந்து சொல்லியே தேய், போயிட்டு வரேன். இந்த வீட்டை விட்டு ஓடணும்னா முதல்ல ஆளா ரெடியா இருக்காம. எப்ப போலாம், என்ன காரணத்தை வச்சு போலாம்னு காத்துக்கிட்டே நிப்பா போல. காய்கறி வாங்கினாதான் இவ கறி வைப்பாவ. சுவாதியாவது வாடி ஊறுகாய் வச்சு திம்மன்னு சொல்லியாச்சு. அதுக்கும் இல்லாம ஓடியால ஓட்ட பயண ஓட்டம். அவங்க அப்பா கிட்ட தானே ரூபாய் வாங்கிட்டு போய் காய்கறியை வாங்க போறா. எனக்கு என்ன தேவைனாலும் வாங்கிட்டு வந்து சோறு கறியை ஆக்கட்டும். எப்ப ஆக்கி எப்ப சோத்தை தருவான்னு தெரியல. இப்பயே குடலெல்லாம் கொதிக்குது. அவ வாரதுக்கு நேரம் போல இருக்கே. பேசாம நம்மளாவது போய் சோத்தை வடிப்போம். அவ வந்தோடனே கறி வைப்பா, சோத்தை தின்றலாம். எமோ எமோ, ஏ குருவாமா. ஏடா இந்த சேர்ப்ப நீ வந்து என் பேர் சொல்லி கூப்பிட்டு நிக்க? ஐயோ கோபப்படாதம்மா. கூப்பிட்டு பார்த்தனா நீ வரவே இல்லையா, அதான் பேர் சொல்லி கூப்பிட்டாவது வருவியான்னு பார்த்தேன். நல்லா பாத்தா. ஆமா, ஒத்தையில வந்து நிக்கிறியேனே. ஏமா ஒத்தையில வந்து நிக்காம பட்டை பலத்தோட வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறியோ? ஆடி இல்ல மாடி. ஓ புருஷன வராம மாமியார வராம நீ மட்டும் ஒத்தையில வந்து நிக்கிறியே ஏன்னு கேக்கேன். மறுபடியும் அங்க ஏதோ சண்டை கிட்ட போட்டுட்டு வந்துட்டியோ? ஏம்மா சண்டையும் போடல கொண்டையும் போடலம்மா. இதுக்கு முன்னாடி வரும்போது நான் சண்டையை போட்டு வந்தேன். அந்த மனுஷன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அதான் அங்க இருக்க முடியாம இங்க வந்து கிடந்தேன். உடனே நீ வேற ஏமா இப்படி பேசுறா? அப்ப வந்தா சரி, இப்ப எதுக்கு வந்திருக்க? ஏம்மா என் மாமியாரு வீட்டுல வேலை செய்யுங்குதுமா. மாமியார்னா வீட்டுல வேலை செய்யணும் தான் சொல்லுவா. கட்டில்ல கால் மேல கால் போட்டு படுத்துக்கன்னு சொல்லுவா. உன் ஆத்தாக்காரி வேணா அப்படி சொல்லுவா. நான் ஏமாந்தவா? மாமியாக்காரி மவனுக்கு ஏமாந்தவள கிடைப்பா? வீடுன்னு இருந்தா வேலை இருக்கதான் செய்யும். போய் வேலையை செய். ஏம்மா அது இல்லம்மா, அங்க இருந்தோம்ல, அங்க அந்த கிளவியை தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்கும். ஏன்னா எந்த வேலையும் சொல்லாதுமா. எம்மாடி மருமவிலேன்னு ஈன்னு இழுச்சு பேசும். இப்ப என்னதான் பிரச்சனையோ தெரியலம்மா. உன் வாய் எப்படி கோடி இருக்கோ அதே மாதிரி என் மாமியா கிளவி வாயும் கோடி போச்சு. எப்போ பார்த்தாலும் வாயை கோணிக்கிட்டே உட்கார்ந்துருக்குமா. என்னது ஏன் வாய் கோணி இருக்கா? ஆமா, குளத்துல குவாணி தானே வச்சிருக்கா, இதே மாதிரி தான் அதுவும் உட்காந்துருக்கு. கூப்பிட்டு தண்ணி எடுத்துட்டு வா, வெண்ணி எடுத்துட்டு வான்னு ஒரு கிளாஸ் தண்ணியை கூட குவாரி குடிக்க மாட்டேங்குமா. காலையில இருந்து 10 தடவை அதுக்கு தண்ணியே கொடுத்துருக்கேன். சரி, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, நானே ஒரு கிளாஸ் தண்ணி வாண்ட கேட்டு வாங்கி குடிப்பேன். இது என்னை வேலை வாங்கிட்டே இருக்குமா. வேலை வாங்குனா இங்க வந்து உட்கார்ந்துக்கலாம்னு பாக்குறியா? இங்க பார் மாறி, நான் உனக்கு அப்பவே சொல்லிட்டேன். அங்கதான் நீ இருக்கனா, எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். என்கிட்டலாம் இதெல்லாம் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டேன். போய் வேலை செய். அப்பதான் நான் இந்த வீட்ல என்ன கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியும். ஏம்மா அது இல்லம்மா, முறைச்சிக்கிட்டே இருக்குதுமா அந்த கிளவி. நீ ஒழுங்கா வேலை செஞ்சிருக்க மாட்டா. ஒழுங்கா செஞ்சு அது எதுக்கு மறைக்க போகுது? அது இல்லம்மா, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வர வச்சுட்டோம்ல, அந்த கோவத்தை காட்டுது என் மேல. ஆட்டதான் செய்வாவே. ஒழுங்கா அங்க போய் புருஷன் கூட வான்னு சொன்னா நீ உங்க அப்பாரும் கேட்டீங்களோ? அவியல் கோவம் இருக்கதானே செய்யும், அதான் காட்டியாவே. காலையிலே டிஃபன் பண்ணுங்குதுமா. பண்ணி கொடுக்க வேண்டியதானே? வாங்கிருப்பா 9 மணி வரைக்கும். வேற எங்க இருந்து பண்ண? அதெல்லாம் ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுத்துட்டேன். ஹோட்டல்ல இப்படி வாங்கி கொடுத்தா எப்படி நம்மள மதிப்பாவே? இப்போ மதியத்துக்கு சமைக்க சொல்லுதுமா. போய் சமையல் பண்ணு மாறி. எனக்கு தான் கறி வைக்க தெரியாது, சுவார் தான் முக தெரியும். அதனால இங்க ஓடி வந்துட்டியோ? ஆமாம்மா, காய் வாங்கிட்டு வந்து கறி வச்சுதாரேன்னு வாடி வந்துட்டேன். நீ எப்படியோ குழம்பு வச்சிருப்பாளம்மா. ஒரு 2 பேருக்கு வர மாதிரி கொஞ்சோள கறிதாயா. எப்படியாவது மாமியாருக்கு அதை ஊத்தி கொடுத்து நான் தான் வச்சேங்கிற பேர்ல சமாளிச்சிருக்கேன். இப்போதைக்கு சமாளிச்சிருவா ராத்திரிக்கு. சரிம்மா, ராத்திரிக்கே தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திதாம்மா. அதை வச்சு இன்னைக்கு எப்படியாவது ஓட்டிடுறியே. நாளைக்கு நானே கறி வச்சிருக்கேம்மா. நாளைக்கு மட்டும் அப்படியே வச்சு கிழிச்சிருவா. நாளைக்கு அதே மாதிரி தான் வந்து நிப்பா. இல்லம்மா, நாளைக்கு எப்படியாவது வச்சிருவேன். கிழிப்பா, நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. நான் இப்ப சொல்லிதாரேன், அதே மாதிரி போய் கறி வை. ஏம்மா வீட்டுல ஒரு காயும் இல்ல. போற வழியில வாங்கிட்டு வா. காய் வாங்க காசு தரலமா அந்த கிளவி. ரூபாய் கேட்டதுக்கு உங்க அப்பா தானே இந்த ஊருக்கு எங்களை வர வச்சாவே, எங்கிட்ட ரூபாய் இல்ல, உங்க அப்பாட்ட போய் வாங்கிக்கன்னு சொல்லுது அந்த கிளவி. காய்கறி வாங்க கூட நீங்களும் தான் ரூபா தரணுமா. இது நல்ல கறியா இருக்கே, நாங்க எதுக்கு தரணும்? அது நம்ம தான் அவியல இந்த ஊருக்கு வர வச்சோமா, அதனால நீயும் அப்பாவும் தான் ரூபா தரணுமா. அந்த கிளவி அப்படிலாம் சொல்லுதுமா. சொல்லுவாவே, நல்லா சொல்லுவாவே. பொண்ணு கெட்ட வரும்போது மட்டும் ஒண்ணு வேண்டாம்னு வர வேண்டியது. கட்டி கொடுத்த பிறகு காய் வாங்க கூட நாங்க தான் ரூபா தரணுமா? அதெல்லாம் தர முடியாதுன்னு போய் சொல்லு. சரிம்மா சொல்லிடுறேன். கறி வைக்கலன்னா அந்த கிளவி ஆசிட்டே கிடக்கும்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கறிதாயா, நாளையில இருந்து வந்து கேட்க மாட்டேன். நானே எப்படியாவது கறி வச்சிருவேன். நான் எங்க கறி வச்சு இன்னும் வைக்கல. இனிதான் வைக்கணும். சரிம்மா, அப்போ நான் கீதா வீடு வரைக்கும் போய் அவட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீ கறி வச்சு வையே, நான் வந்து வாங்கிட்டு போறேன். கீதா வீட்டுக்கா? இப்ப எதுக்கு அங்க பையன் எடுத்து போறா? ஏம்மா அவளுக்கு கல்யாணம் ஆக போது உனக்கு தெரியுமா? தெரியும். மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? அதுவும் தெரியும், கேள்விப்பட்டேன். அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு தான் எல்லாரும் மறைச்சிட்டு இருந்திருக்கிய. இப்ப நீ அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறா?
ஒன்றும் பண்ணையிலம்மா, கீதாட்ட போய் பேசிட்டு வர. அவளுக்கு கல்யாணம் நடக்க போதுல்ல, அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போக முடியுமோ போக முடியாதோ. என் ஃப்ரெண்டை பார்த்து 4 வாரத்தை பேசிட்டு வரேன். நீ அதுக்குள்ள கறி வச்சு வை, நிறைய வைமா, ராத்திரிக்கே வேணும். வைக்க வைக்க போயிட்டு வா சீக்கிரமா. பேசிய பேசிய ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து பேசிராதே. சரிம்மா, போயிட்டு உடனே வாரேன். இது நல்ல கதையா இருக்கே. இந்த ஊருக்கு வந்தா நம்ம ரூபா கொடுக்கணுமா? நான்